நடிகர் விக்ரம் நடிக்கக்கூடிய வீரா தீரா சூரா என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் விக்ரமை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் விக்ரம் அவர்கள் உங்களுக்கே தெரியும், தமிழ் சினிமா உலகில் அசைக்க முடியாத ஒரு நடிப்பையும் திறமையையும் வெளிப்படுத்தக்கூடியவர் என்பது குறித்து. மேலும் இவர் நடித்த பல திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருக்கின்றது தமிழ் திரையுலகில் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும். இப்பொழுது நடிகர் விக்ரம் அவர்களின் மகனும் நடிக்க வந்துவிட்டார் தமிழ் திரையுலகிற்கு. அதே வேளையில் நடிகர் விக்ரம் அவர்களுடைய செயல், அதாவது நடிப்பு என்பது இன்னமும் மக்களால் ரசிக்கப்படுகின்றது, இன்னமும் மக்களை கவர்ந்திழுக்கின்றது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு நடிகர் விக்ரம் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான நடிப்பும் மிக சிறந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். கமலஹாசனுக்கு பிறகு ஒரு நடிகர் அர்ப்பணிப்போடு தன்னை முழுமையாக திரைப்படங்களில் அர்ப்பணித்து நடிக்கிறார் என்றால் அது நமக்கே தெரியும், சியான் விக்ரமை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் திறமையான நடிகர், நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். இவர் நடிக்கக்கூடிய படத்தின் பெயர்தான் வீரா தீரா சூரன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வெகு காலமாக மக்களால், அதாவது ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் வந்த பிறகு மிகவும் சிறப்பானதொரு காட்சியை வெளிப்படுத்தும், மேலும் மக்கள் மனதில் புதியதொரு கதைக்களத்தை உருவாக்கும் என்பது தெரியும். ஒரு காலத்தில் நடிகர் விக்ரம் பல திரைப்படங்களை பன்முகத்தன்மையுடன் நடித்து கொடுத்திருப்பது நமக்கு தெரியும். அதே விக்ரமை இந்த காலத்தில் 2024 ஒரு திரைப்படத்தில் நடித்தார் என்றால் எப்படி இருக்கும் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்தும் என்பது நாம் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய ஆளுமைகள் மத்தியிலும் நடித்திருக்கின்றார் நடிகர் விக்ரம் என்றே கூற வேண்டும். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் கூட நடித்திருக்கின்றார். இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படத்தில் கூட நடித்திருக்கின்றார். இப்படியாக நடிகர் விக்ரம் அவர்களுடைய தமிழ் திரைப்பட வரலாறு என்பது அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வீரா தீரா சூரன் என்ற இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் ட்ரீசர் வெளியாகி இருக்கின்றது. இதில் மிக முக்கிய கேரக்டரில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படம் சாமி, அருள் போன்ற திரைப்படங்களில் நடித்த அந்த பழைய விக்ரமை, தூள் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் அல்லவா, அந்த பழைய விக்ரமை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரீசரை பார்த்தால் அவ்வாறு தான் தெரிகின்றது. எஸ்.ஜே. சூர்யா என்பவர் மிக தெளிவான வில்லன் கேரக்டராக தெரிகின்றது. மேலும் அவர் ஒரு போலீஸ்காரராக கூட நடித்திருக்கின்றார். இவர் எந்த மாதிரியான கேரக்டர் என்பது திரைப்படம் வந்த பிறகுதான் தெரியும், பார்க்கலாம். இந்த வீரா தீரா சூரன் என்ற இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் மீண்டும் விக்ரம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கப் போகின்றது என்பது குறித்து. மேலும் விக்ரம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் மன்ற பட்டாளமே இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த வீரா தீரா சூரன் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாவதற்கு நாம் முதலில் வாழ்த்துக்களை கூறி, திரைப்படம் வந்த பிறகு அனைவரும் தியேட்டரில் சென்று இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்குமாறு இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம விக்ரம் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் கிரீடத்தில் ஒரு முத்து பதித்தார் போல் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படமும் நடிகர் விக்ரம் அவர்களுடைய திரைப்பட வரலாற்றில் பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கும். இதுபோன்று நல்லதொரு காணொளிகளை நீங்கள் கண்டுகளிக்க நம்ம சேனலான தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.